அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு தகவல். இங்கே லண்டனில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பொருட்கள் இப்போ சப்போஸ் ஒரு வீட்டில் ஒரு புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, இல்லை ஒரு டிவி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்கன்னா, சப்போஸ் அது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றா ஆடு கொடுப்பாங்க. யாராவது ஃப்ரீயாக வேணும்னா நீங்கள் அது யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க, இல்லைன்னா சேரிட்டிக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே யார்கிட்டையாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் எனக்கு இந்த நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக நிறைய இந்த பரன் மேலே எல்லாத்து வீட்லேயும் மேலே லாஃப்ட் இருக்கும். எல்லாம் அந்த செல்ஃபில் யூஸ் பண்ணாத பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம வச்சுருப்போம். அதை நம்மளும் உபயோகப்படுத்த மாட்டோம், மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம். சில பொருட்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு தாத்தா பாட்டி உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைவுக்காக வேணும். அது கண்டிப்பாக நம்ம வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம ஃபேமிலிக்குள்ளே வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணுன்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வச்சிருக்கிறதுல தவறில்லை. ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம ஒரு புதுசாக வாங்கும் போது ஒரு இல்லாதவங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு பயன்படுத்த முடிகிற கண்டிஷனில் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த பழக்கத்தை நீங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க.